ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் வின்னர்ஸ் பெர்ஸ். நான் தான் உங்கள் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம பண்ணையை மொத்தமாக ஒரு ரவுண்டாக அப்படி பார்க்கலாம். என்னென்ன நடந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்றது தான் அந்த பதிவு. புறா பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம வெள்ளை கருப்பு இது ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா புறாவெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு இது பண்ணியிருப்போம். நடுவில் வந்து புறாக்கெல்லாம் ரொம்ப குறையுதுன்னு சொல்லியிருந்தோம். புறா கோழி இதெல்லாம் அதனால வந்து இப்போ ஆளும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஆள் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லா கேர் எடுத்தே பார்த்துக்கிறாங்க. இப்போ புறாக்களும் கொஞ்சம் நல்லா கூடுது. நல்லா எல்லாம் கரெக்டாக கொடுத்து பாதுகாப்பு நம்மளும் ரெகுலராக போய் பார்த்துக்குறோம். இப்போ ஓரளவுக்கு புறாவும் டெவலப் ஆகிட்டே வருது. பார்க்கலாம் இதுலேருந்து எதாவது மிஸ் ஆகுது. இன்னொன்று பருந்தும் வந்து இது பண்ணிடுது. இப்போ இவங்க வந்து இந்த கவட்டையை வச்சு பருந்து விரட்டிடுறாங்க. ஸோ அந்த சவுண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுதுங்க பருந்துக்கு ஃபுல்லாக. அப்பப்போ வந்து சவுண்ட் விடும்போது பருந்துகள் வந்து அந்தளவுக்கு இறங்குறதில்ல. இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பருந்து தொல்லை கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. ஆடு கோழி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்த்து இப்போ பாருங்கள், கீழே வந்து புறாக்கள் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அதாவது முட்டை வைக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, கீழே வந்து இந்த சரள மண் மாதிரி கிடக்கும், கல் மாதிரி குட்டி குட்டியாகும். அந்த கல்லுலாம் பிறக்கி அதை சாப்பிட்டு அது மூலியமாக தான் வந்து முட்டை வைக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ கூட ஜூம் பண்ணி பாருங்கள். அது சாப்பிட்றது ஃபுல்லாமே, ஏன்னா இந்த வெறுந்தரையில் புழு பூச்சியெல்லாம் இருக்காது. கோழி மாதிரி கிண்டி எல்லாம் பிறக்கி புழு பூச்சியெல்லாம் சாப்பிடாது. அதே மாதிரி இதில் ஒன்று தானியங்கள்லாம் சிந்தி கிடக்கல அதை பிறக்கிறதுக்கு. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சரளக்கல் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாகவும் சீனிக்கல்லுன்னு சொல்லுவாங்க ஒரு இடையில. இதுகளை ஃபுல்லாக பிறக்கி சாப்பிட்டு அதை வச்சு முட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம போனோடனே ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அந்த புறா செட்டுக்குள்ளே போயிடும். சல்லுன்னு போயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக சூப்பராக டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா 100 ஆடு கூட வளர்க்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம மாடு பழைய ஆளுங்க வச்சுருந்தாங்க. அது மிச்சம் கிடந்துச்சு. அந்த சாணியை வந்து ஒரு தென்னை மர கிண்ணிலையும் போட்டிருந்தோம். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த மாடு வந்து இந்த சாப்பிட்டுட்டு போட்டால் இந்த வேஸ்ட்டில் நிறையா புல்லோட இது இருக்கும் போல், அதுதான் அங்கங்கே முளைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், கிண்ணியில் லேசாக முளைச்சிருக்கு. இது நம்ம ஜூம் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ புல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம என்ன வேணால் வளர்க்கலாங்க. அப்புறம் நம்ம ஒரு தோட்டம் இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க இருக்கணும். இவங்க இல்லாமல் நம்மளால் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணவே முடியாது. இவங்க யாருன்னா, இவங்க தான் வந்து குவீன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் தேனீக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம விட்டுட்டாலே, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மரகத சேர்க்கையெல்லாம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி இருக்க எல்லாத்துலேயும் ஒன்று சொன்னாப்புல பூ வச்சு அதில் காய் வர அளவுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம இதில் எலுமிச்சை, மாங்காய், தென்னை எல்லாமே இருக்குது, கொய்யா, இதுக்குள்ளே வந்து எல்லாமே டெவலப் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கோழி செட்டுக்குள்ளே பின்னாடி அதை அடைச்சி வச்சுருந்தோம். அப்புறம் திறந்து விட்டோம். அதெல்லாம் லாஸ்ட் வீடியோக்குள்ளே பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா மட்டை, நம்ம தென்னை மட்டை விழுகுது. அதை வந்து அடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, விளக்குமாருக்கு உரிச்சு அங்கங்கே போட்டு தீ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீ வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மரங்கள் டேமேஜ் ஆகுது. இப்போ ஒரு 11 தென்னை மரத்து வரைக்கும் நம்ம வெட்டுற நிலைமைக்கு போயிடுச்சு தீ வச்சனால. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 விதமாக லாபம் பண்ணலாம் அப்படின்றக்காக என்ன பண்ணிட்டோம், அந்த மட்டையெல்லாம் உரிச்சுட்டு அந்த அடிமட்டையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கோழி செட்டுக்குள்ளே வரிசையாக வந்து நம்ம விரிச்சிருவோம். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். ஸோ விரித்து விடும்போது வந்து இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, மண்புழு உரமும் டெவலப் ஆகும் அந்த கீழே இருக்க ஈரத்துக்கு. இன்னொன்று வந்து கரையானும் உற்பத்தி ஆகும். ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். கிண்டுறதுக்கு கோழிகளுக்கு நல்லாவே இருக்கும். எல்லா பர்பஸும் ஒரே நேரம் நடக்குன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட அப்டேட் நம்ம ரெகுலராகவே பார்க்கலாம் அடுத்தடுத்து. அப்புறம் நம்ம வாத்து லாஸ்ட் வீடியோஸ் காமிச்சிருந்தோம், அடைப்படுத்திருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சும் பொரிச்சிருச்சு. பாருங்கள் குஞ்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள், அழகாக. இதில் என்னென்னா, இதில் வாத்தோட சேர்ந்து வந்து கோழியும் போய் டிஸ்டர்ப் பண்ணி அது ஒரு 2 முட்டை வச்சிருந்துச்சு. அதையும் நம்ம பிரித்து வேறு கோழிகளுக்கு மாற்றி வச்சிட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இதை நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் விட்டுறதுக்காக விட்டு அந்த குஞ்சுகளை எடுத்து வெளியே போனால் வாத்து தவி அடிக்குது. நம்மளை குஞ்சுகளை அந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணுது. பார்க்கலாம் இதிலேருந்து எத்தனை குஞ்சு வருதுன்னு சொல்லி. லாஸ்ட் டைம் நம்ம இறக்கி விட்டோம். இறக்கி விட்டுட்டு 1 வீக் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு குஞ்சு தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் பருந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரில. அவங்க சரியாக பார்க்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இவங்களாச்சும் பார்த்து அந்த பருந்துகிட்ட இருந்து இந்த 7 குஞ்சையும் காப்பாற்ற முடியுதான்னு சொல்லி. ஏன்னா வாத்துகளே இல்லை சுத்தமாக. இதுலேருந்து டெவலப் ஆகி வரட்டும். இன்னமேல் அடுத்த இதில் பொறிக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கும். இப்போதைக்கு இந்த இதில் சேல்ஸ் எதுவும் இல்லை. அப்புறம் பாருங்கள், நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை வந்தின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரைக்கு மேலே பூ வச்சிருந்துச்சு.
அந்த பூவை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் அதையும் வீடியோ எடுத்தேன். பச்சோந்தின்னு தான் நெனைக்கிறேன். தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து 28 நம்ம சன்னுக்கு வந்து பர்த்டே சன்னுக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்த்டேக்கும் பாப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், நம்ம வந்து மரக்கன்று வந்து நட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்து இங்க தோட்டத்திலே கன்னிமார் கோயில் இருக்கு. அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மரக்கன்று ஒரு 3 கன்று போட்டோம். காசான்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியால மாங்கா. இத தான் நம்ம பயிர் பண்ணியிருக்கோம். ஒரு 3 இடம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ அந்த 3 இடத்துல வந்து நம்ம மரக்கன்று நட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம கேக் வெட்டுறது மத்ததெல்லாம் நம்ம அடுத்து பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம். அடுத்து நம்ம தாமரைக்குன்னு ஒரு கோலம் செட் பண்ணியிருந்தோம். இதில தான் அசோலா போட்டிருந்தோம். அசோலா அந்த அளவுக்கு டெவலப் ஆகாதனால, இந்த தொட்டிய வந்து முதல்ல கலர் மீன் தொட்டியா மாத்துறதுக்காக விட்டுருந்தோம். அதில நெறைய டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி இத என்ன பண்ணலாம்? மீனும் இருக்கட்டும், அது போக வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, சரி நம்ம இத வந்து நம்ம தாமரை குளமா மாத்தலான்ட்டு, அதுக்கு ஒரு ஸ்டெப் தான் போட்டிருக்கோம். பார்க்கலாம் இதுலேருந்து தாமரை கிடைக்குதா இல்லையான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இத சுத்தி வந்து இந்த இடத்துல ஃப்ரீயா இடம் இருந்துச்சு. அதில லாஸ்ட் டைமே நான் காட்டியிருப்பேன். இது ஃபுல்லா அகத்தி போட்டிருக்கோம். இது ஆட்டுக்காக தான். அகத்தி போட்டு ஃபுல்லா நாத்துக்கள இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த நெருக்கமா வர அகத்தியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு இடமா நம்ம பிரிச்சு வச்சு பண்ணிருவோம். ஏன்னா விதைய நம்ம வைக்கும்போதே அது ஒரு விதை வரும், ஒரு விதை வராம இருக்கும். ஸோ அதனால முளைக்க நம்ம பிரிச்சு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வளரும் செடிகள். அது மரமாகறதுக்கு நல்லாருக்கும் எடுத்து வைக்கும்போது. பாருங்க லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இப்போதைக்கு வித்தியாசம் இருக்குன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் டைம் கொஞ்சம் மேயறது கஷ்டப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் நம்ம காட்டும்போது. செகண்ட் பார்ட்ல வந்து ஓரளவுக்கு மேயறது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேயுது. இதுல அந்த 2 வெள்ள ஆடு கொஞ்சம் பரவாயில்லாம தான் மேயுது. அந்த செவல கலந்த ஆடு வந்து நல்லாவே மேயுது. பார்க்கலாம் அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல. செவல ஆடு பார்த்தீங்கன்னா, நல்லா வயிறு முட்டாவே மேய்ஞ்சிருது. வெள்ள ஆடு கொஞ்சம் பரவாயில்லாம தான் மேயுது. ஓகே, இந்த இத நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ல பார்க்கலாம். இப்ப பாருங்க தனித்தனியா பிரிஞ்சு மேயிற அளவுக்கு வந்து நல்லா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வருது. மாங்காக்கள் சுத்தி இருக்கு. அது வந்து வெள்ள ஆடா இருந்துச்சு அப்படின்னம்னா, ஏறி இந்த கொலையெல்லாம் அடிச்சிரும். செம்பரினால வந்து உங்களுக்கு கீழ வந்து அதாவது குனிஞ்ச தமல நிமிராத ஆடு வந்து செம்பரி ஆடு தான். வெள்ள ஆடு நிமிர்ந்து நடக்கும். செம்பரி ஆடு குனிஞ்ச தல நிமிராம இருக்கும். ஸோ அதனால தான் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதவே நான் வாங்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் பிரஸ் பண்ணி தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் வாங்க புது வீடியோ கொடுத்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.